இது வந்து ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளம்பரத்துக்கு இவ்வளோ செலவாகும். அதுவும் 40 லட்சத்துலேருந்து 42 லட்சம் அளவுக்கு செலவாகும். ஆனால் இது மாதிரி அங்கே எந்த ஒரு விளம்பரமுமே வைத்து நம்ம ஸ்டாலின் அவர்களை வரவேற்கல. தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு இமேஜை எடிட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க உடன்பிறப்புகள். அதையும் உண்மை என நம்பி நம்ம கார்த்திகேயன் நியூஸ் 18ல் முதல் ஆளாக போஸ்ட் கார்டு போடுற மாதிரி நியூஸ் கார்டு போட்டு இந்த சம்பவத்தை வந்து ஸ்டாலின் அவர்களை அமெரிக்க அரசாங்கமே வரவேற்று டைம்ஸ் செக்யூரில் அங்கே வந்து இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மாரிதாஸ் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்து கார்த்திகேயனை தெரிக்க விட்டுட்டாங்க. முக்கியமாக நம்ம பாஜகவினர் இது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எதுன்னு எல்லா ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேக் இது ஒரிஜினலுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு விளம்பரங்கள் தான் அந்த விளம்பர நிறுவனத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவினராக இருக்கட்டும் இதை பரப்பிய ஊடகம், அதாவது உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரியாமல் இதை பரப்பிய ஊடகங்களாக இருக்கட்டும், இது ஒரு அசிங்கமான ஒரு சம்பவமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மாரிதாஸ்